ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு என்ன வீடியோனா, சும்மாவே எங்கள் அம்மா வந்து ப்ரொமோஷனில் வந்து வேறு ஒர்க்குக்கு போனதுனால நமக்கு எக்ஸ்ட்ரா நிறைய வேலைகள் வந்து ஏடாயிடுச்சு. அன்றாட வேலைகளில் கூடுதலாக வேலைகள் வந்து வந்துருச்சு. அது உங்களுக்கே தெரியும், சரிங்களா? ஆட்டுக்கு இலை எடுத்துகிட்டு வர்றது, ஆட்டை பிடிச்சி கட்டுறது, மாட்டை பிடிச்சி கட்டுறது, அது ரெகுலராக நான் பண்ணுவேன். இருந்தாலும் இப்போ ஈவினிங் டைம்லேயும் நம்ம பண்ண வேண்டியதாக இருக்குது. இப்போ எங்கள் வீட்டுக்காரர் இருந்தாருன்னா அவர் பண்ணிக்கிறாரு, இல்லைன்னா நம்ம தானே பண்ணணும். இதில் வேறு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் பெரியவன் மாதிரி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்ன்னு சொல்லுவாங்க ஸ்கூலில், அந்த மாதிரி வீட்டில் நான் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் பண்ணலான்ட்டு ஒரு வேலை பண்ணிகிட்டு இருக்கிறேன். அது இப்போ காட்டலாம், ஆனால் வந்து அது நாய் கொதறி போட்ட மாதிரி இருக்குது. அதனால் ஃபுல் ஃபினிஷிங் பண்ணிவிட்டு அப்புறமா உங்களுக்கு காட்டுறேன், சரிங்களா? அது வந்து பண்ணோம்னா வீட்டுக்கும் நம்மளுக்கும் கொஞ்சம் நல்லது அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்து இத்தனை வருஷம் கழித்து பண்ணலான்னு புத்தி வந்து பண்ணிகிட்ருக்குறேன். அது கூட ஓகே. நம்ம வீட்டு இளவரசி அம்மா இருக்கிறாங்கல்ல, இந்த ஆராதனம்மா, அவங்க என்ன பண்ணிட்டாங்க, 2 நாளாக வயிறு வலின்னு ஸ்கூலில் சம்பவம் பண்ணியிருக்கிறாங்க. வயிறு வலின்னு சொல்லிட்டு காலையில் 9 மணிக்கு போய் தூங்குறது, மத்தியானம் 12:30க்கு எந்திரிக்கிறது, சாப்பிட்றது, மறுபடியும் தூங்குறது, இந்த மாதிரி செஞ்சுட்டு இருந்துக்கிறாங்க. ஒரு நாள் மேம் பார்த்துட்டாங்க. அப்புறம் கால் பண்ணி சொன்னாங்க, சரிங்க மேம், இன்றைக்கும் அந்த மாதிரி பண்ணாங்கன்னா சொல்லுங்கள், நான் வேணால் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் செக் பண்ணிக்கிறேன். குழந்தை வந்து சும்மாலாம் சொல்லாது, இது வரைக்கும் சொன்னதில்லை அப்படின்னு சொல்லி சொன்னேன். அடுத்த நாள் லைட்டாக வலிக்குதுன்னு சொல்லிக்கிறாங்க. அப்புறம் சரின்ட்டு இன்றைக்கி வீட்டில் இருக்க வச்சு பார்க்கலாம், மேடம் என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம், கண்டுபிடிச்சிக்கலாம், அப்புறம் நம்ம ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய்க்கலான்னு பார்த்தா ஜகஜோதியே டிவி பார்த்துட்டுருக்குறாங்க. அது எப்படி கத்தி கத்தி டோரா கத்துறத விட இவங்க கத்துறது அதிகமாகுது. அவ்வளோ ஒரு கத்தல். இதில் இடைப்பட்ட நேரத்தில் ஸ்நாக்ஸு, அம்மா ஸ்நாக்ஸு அப்படின்ட்டு வந்துடுறாங்க. அது கூட பரவாயில்லைங்க ஃப்ரெண்ட்ஸ், அவங்க நம்மக்கிட்ட 1008 வேலை வாங்குவாங்க. ஆனால் நம்ம ஒரு வேலை சொல்லிட்டோம்னா, அம்மா கால் வலிக்குது, அம்மா கை வலிக்குது, எனக்கே முடியல அப்படின்னு பெரிய உருட்டை விட்டிடுவாங்க. அப்புறம் அதுவும் தவிர்த்து எக்ஸ்ட்ரா வேலைகளெல்லாம் பண்ணுறாங்க. நம்மளுக்கு வெட்டி வேலை செய்கிறதுக்குனே வந்திருக்குறாங்க. ஏதாவது ஒன்று கமுத்து வர்றது, எடுத்து போடுறது, கச்ச கச்சன்னு பண்ணுறது. நான் இவ்வளோ நேரம் கத்தி கத்தி தலைவலியை பிடிச்சி வச்சுங்க. இதில் இடைப்பட்ட நேரத்தில் வேறு ஆடுகளை போய் பார்த்துக்கணும். அது என்ன வேண்டாம், குட்டிங்கெல்லாம் வந்து பக்கத்து காட்டுக்குள்ளே பூந்துடும், வம்பு சண்டை வரும்னு சொல்லிட்டு நேற்று கயிறு வாங்கிட்டு வந்து ஆட்டுக்குட்டிகளுக்கெல்லாம் கட்டி வச்சுட்டு ஒரு 2 குட்டி மட்டும் சின்ன குட்டியாக்குது, எங்கேயும் போகாதுன்னு சொல்லி விட்டுட்டோம். அசால்ட்டாக இருந்துட்டு சரி எதுக்கும் போய் பார்க்கலான்ட்டு போகிறேன். அது அங்கே பக்கத்து காட்டில் இருக்கிற போருக்கு போயிடுச்சுங்க, சின்ன குட்டிங்க. அது வம்பு சண்டை இழுத்துட்டு வந்து அதை முடிக்கிட்டு வந்து ஆட்டுக்கிட்டு விட்டுட்டு 2 டைம் இப்போ போய் பார்த்துட்டு வந்தாச்சு. அதுக்கே நடந்து கால் வலி பிடிச்சிருச்சு. சும்மாவே நம்ம வயசானவங்களாட்ட தான் இருப்போம், சோர்வாயிருவோம். அதுக்கப்புறம் இங்கே கட்டுத்தரை கூட்டி வச்சுருந்ததை சரி ஆட்டை பார்த்துட்டு வந்துட்டு வலிச்சிக்கலான்ட்டு போனதுக்குள்ளே அந்த புலக்கையெல்லாம் வந்து கோழியெல்லாம் களைச்சி அந்த சாணியெல்லாம் அப்படியே வாசலேகம் பாருங்க. பேக் கேமரா போட்டு காட்டுற பாருங்க, கண்கொள்ளா காட்சி பார்த்தீங்களா? கண்கொள்ளா காட்சி பாருங்க. கூட்டி வச்சதை என்ன பெராண்டு வச்சுக்குன்னு இதை நான் மறுபடியும் இப்போ கூட்டணும், திரும்ப கூட்டி அள்ளி கொட்டிட்டு அதுக்கப்புறம் தங்க வருங்க வாழையெல்லாம் நேற்று அறுத்துட்டு வந்து வச்சுக்கிறோமா, அதை எடுத்து ஒவ்வொரு ஆடுகளுக்காக கட்டி விடணும். கட்டி விட்டுட்டு தான் போய் ஆட்டை பிடிச்சிட்டு வரணும். இல்லைன்னா வந்து லபலபலவான்னு திணையில் ஏறிடுவாங்க. என்ற எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் நாசம் பண்ணிடுவாங்க. அதனால தான் வந்து இதெல்லாம் பண்ணணும். தீன் கட்டிட்டு அப்புறம் ஆட்டை அவுத்துட்டு வரணும். இப்போயே டைம் 11:30 ஆயிடுச்சு, சரிங்களா? 11:30 ஆயிடுச்சா? காலையில் ஒரு தோசை சாப்பிட்டேன். இவங்களுக்கு ஊட்டி விடும்போது ஒரே ஒரு தோசை சாப்பிட்டேன், எக்ஸ்ட்ரா இருக்குதுங்க, அவ்வளோதான். 11:30 ஆயிடுச்சா? அப்புறம் துணி வேறு ஒரு மிஷினுக்குதேன்னு போட்டு விட்டு அது ஓடி நின்றுட்டு இருந்துச்சுட்டு அதை போய் அலாசி அங்கே வச்சுருக்கிறேன். அது என்ன காயப்பொருள் தண்ணி வடிஞ்சதுக்கப்புறம் காயப்பொருட்கெலாம் வச்சுருக்கிறேன், அது காய போடணும். அதுக்கப்புறம் நம்ம கருப்பன் பசிக்குதுன்ட்டாங்க, அவங்களுக்கு சாப்பாடு வச்சுக்கிட்டு விசில் அடங்கிக்குது, அதை ஆற வச்சு அவங்களுக்கு குழம்பு ஊற்றி பிசைஞ்சு போடணும். அப்புறம் மாடு லட்சுமி போய் பிடிச்சிட்டு வரணும். முடிச்சுட்டு இந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் வேறு வந்து பண்ணணும். இதுக்கே ஈவினிங் ஆகி போயிடுது, எங்கே போய் ரெஸ்ட் எடுக்கிறது? இதில் இடையில நைட்டி கொரியர் ஆர்டர் பண்ணதெல்லாம் வந்து எழுதி அட்ரஸ் எழுதி நோட் பண்ணி கவர் பண்ணி பேக் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் கேட்டவங்களுக்கெல்லாம் ரிப்ளை பண்ணிவிட்டு வந்து இப்போ தான் உட்காந்துட்டுருக்கிறேன். ஒரு வீடியோ அப்லோடு பண்ணி இதுக்கு இடையில ஒரு வீடியோ அப்லோடு பண்ணிவிட்டேன். இப்போ அடுத்த வீடியோ எடுத்துகிட்டுருக்கிறேன். அதனால் மக்களே, உங்கள் நைட்டி வந்து கைக்கு வரலின்னு கவலைப்படாதீங்க. ஒரு நாள் லேட்டாக வரும். இன்றைக்கி போக முடியலைங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இளவரசி அம்மா வேறு இருக்கிறாங்களா, அவங்கள கூட்டிகிட்டு அலைய முடியாது, இவ்வளோ வேலைகளெல்லாம் இருக்குது. அதனால் இன்றைக்கி கொரியர் போட்டதுன்னா கண்டிப்பாக நாளைக்கு உங்களுக்கு கைக்கு வந்திருக்கும். 3 நாள்னு சொல்லியிருப்பேன், எக்ஸ்ட்ரா ஒரு நாள் ஆகும், தப்பாக நினச்சிக்காதீங்க. ஆனால் கண்டிப்பாக வந்துடும், சரிங்களா?
அப்புறம் அந்த எங்கள் அம்மா வச்சு ஒரு 3 நைட்டி காட்டியிருந்தேன். அதில் வந்து என்ன ப்ரைஸுன்னு கேட்டிருந்தீங்க. அந்த நைட்டி வந்துருச்சு, நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோ. அந்த நைட்டி வேணுனாலும் வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் பண்ணுங்கள் சரிங்களா. எவ்வளோ வேலை செய்ய வேண்டியது இருக்குது வீட்டில். இதில் வேலைக்கு போகலையா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. இந்த இடைப்பட்ட நேரத்தில் எந்த வேலை கிடைக்கும் நீங்களே சொல்லுங்கள். ஏதாவது வேலை இருந்தால் நீங்கள் சொன்னீங்கன்னா நான் வந்து அப்படியே அந்த வேலையும் செஞ்சுட்டு கையோட சம்பளத்தையும் வாங்கிட்டு வந்துடுவேன். ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் கிடைக்கும், அது கூட பரவாயில்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இவ்வளோ நேரத்தில் எனக்கு வந்து ஃபோன் பார்க்குறதுக்கு நேரம் இருக்காது. வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் வந்து குழந்தைங்க வந்துடுவாங்க, தண்ணி காய வைக்கணும், மறுபடியும் ஈவினிங் வேலையெல்லாம் ஸ்டார்ட் ஆகுமா. அப்புறம் சமையலெல்லாம் முடிச்சுட்டு எங்கே வேணாம் நம்ம ஃபோனு பார்க்குற மாதிரி இருக்குது. சரி நைட்டு தூங்கும்போது கொஞ்சம் நேரம் பார்க்கலாம், அது நைட்டுக்கெல்லாம் ரிப்ளை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்க்கலான்னு படுத்தோம்னா எங்கள் அம்மா ஒரு பக்கம் தூக்கம் வருதுங்க. எங்கள் அம்மா கூட பரவாயில்ல, இவங்க அப்பா தூக்கம் வருது ஃபோனை வச்சு தூங்கு கம்முன்னு, இவ்வளோ நேரத்தில் வந்து சவுண்டை வச்சுட்டு காலையில் எந்திரிக்க வேணாம் நம்ம நேரத்தில் சாப்பாடு செய்யுது வரும் ஒரு ஆத்திரம். ஆனால் பாவிங்களா என்னவோ காலையிலேருந்து பார்த்துட்டு இருக்கிற மாதிரி சொல்கிறாங்களே ஒரு வெறி வரும் பாருங்க. அப்போது ஒரு வெறி என்ன பண்ணுறதுங்க, கோபமாகவே வருதுங்க ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு. யாராவது எதான்னு சொல்லிட்டாங்கண்ணா, ஏன்னா இப்படி கொஞ்சம் அலைச்சல் இருக்கிறனால கோபமாக வருது. உங்கள் கருத்து என்னங்கிறது கமெண்டில் சொல்லுங்கள் சரிங்களா. இதெல்லாம் ஒரு வேலை இல்லை, இன்னும் நிறைய வேலை நாங்களாம் செய்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் சொல்லுங்கள், எனக்கு கொஞ்சம் எனர்ஜியாக இருக்கும்ல. அப்போ நம்ம தான் வேஸ்ட்டா அப்படிங்கிற மாதிரி. என்ன பண்ணுறேன்னே தெரியலைங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரே ஓட்டமாக ஓடிட்டுருக்குது என் வாழ்க்கை. ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சரிங்களா. எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் என்னங்கிறது அடுத்த வீடியோவில் காட்டுறேன், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு அதையும் மறக்காமல் சொல்லிடுங்க. ஓகே, சப்போர்ட் பண்ண அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும் ரொம்ப நன்றி. ஓகே பாய். இன்றைக்கி வந்து சமையல் வந்து கேரட் சாப்பாடு, கேரட் தோசை, தக்காளி குழம்பு இதெல்லாம் வச்சுருக்கேன். ஒயிட் ரைஸ் எல்லாமே இருக்குது. அதனால் மத்தியானம் சாப்பாடு பிரச்சனை இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ், அதை ஒன்று முடிச்சுக்கலாம். ஓகே, நம்ம என் வேலைகள் பார்க்குறது ரொம்ப டைம் ஆயிடும். ஓகே பாய்.